Hey guys, welcome back to ATNPC Academy. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட் ஆகும். இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை வோல்ட் மீட்டர் என்ற கருவியை கொண்டு அளவிடலாம். ஸோ இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டை வோல்ட் மீட்டர் என்ற கருவியை கொண்டு அளவிடலாம். ஸோ அதனால் மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வந்து வோல்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு என்பது ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு தான் மின்னழுத்த வேறுபாடு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு தான் இரு புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடு சொல்கிறாங்க. ஸோ மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய கருவி பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர். ஸோ அதேமாதிரி மேலே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சியின் மேல் மட்டத்தில் உள்ள நீரானது அதிக நிலையாற்றலை பெற்றிருக்கும். அதுவே நீர்வீழ்ச்சியின் கீழ் மட்டத்தில் உள்ள நீரானது குறைந்த நிலையாற்றலை பெற்றிருக்கும். ஸோ இது மாதிரி தான் மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே எஸ், தேங்க்யூ. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் யூனிட் 2ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 18. ஓகே கைஸ், தேங்க்யூ.